பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஒரு நாளை கூட காண கிருபை செய்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்க நம்ம வேதத்திலே பார்க்கும்போது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பிலேயாம் கண்டார் அப்படின்னு. நம்ம வேதத்திலே பார்க்கும்போது பிலேயாம் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசியாக நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம இஸ்ரவேலர்களை குறித்து நாம பார்க்கும்போது இஸ்ரவேலர்கள் அடிமையாக எகிப்திலே இருந்த நாட்களில் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பி அவர்களை வெளியே கொண்டு வந்தார். நாம தொடர்ந்து நாம பார்க்கும்போது இஸ்ரவேலர்களை தேவன் அதிகமாக நேசித்தார். அதிகமாக இஸ்ரவேலர்களுக்காக தேவன் தம்முடைய பாசத்தை வெளிப்படுத்தினார். நம்ம வேதத்திலே பார்க்க முடியும். பாருங்க, இங்கும் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக நம்ம வேதத்திலே பார்க்கும்போது பாலாக் என்று சொல்லப்படுகிற ஒரு சத்ரு இஸ்ரவேலர்களை அழித்து போட வேண்டும் என்று எண்ணி இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக எழும்புகிறதையும் அவர்களை சாபத்திலே வழிநடத்த வேண்டும் என்பதையும் இங்கு வேதத்திலே நாம பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் தேவன் இஸ்ரவேலை நேசித்தார். ஆமென். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இஸ்ரவேலர்களாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் நேசிக்கிறார். நீங்க உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட தருணத்திலே நீங்கள் கடந்து சென்றாலும் இப்போ இந்த காலை பொழுதிலே அடியேன் வேதத்தை கொண்டு சொல்கிறேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை வழிநடத்த உங்களை அழைத்த தேவனால் முடியும். விசுவாசமா இருங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும், சூழ்நிலையே தலைகீழாக மாறினாலும் இந்த நாளிலே விசுவாசமாக இருங்க. உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்க சூழ்நிலைகளுக்கு எல்லாம் ஒரு மாற்றம் வரும். எல்லாம் மாறும். கர்த்தருக்கு லேசான காரியம். எவ்வளவு பெருசாக தோணினாலும் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த நாளில் உங்க குடும்பங்களிலே, உங்க வேலைகளிலே, உங்க யாத்திரைகளிலே வெளிப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே தேவனுடைய ஆசீர்வாதம் வெளிப்படுவதாக நானும் உங்களை பிளெஸ் பண்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.